மத்தியில் பாரதிய ஜனதா அரசு அமையவிருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் முதல் முறையாக சென்செக்ஸின் மதிப்பு 24,000-ஐ கடந்துள்ளது. லோக்சபா தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளன. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 249 முதல் 340 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று வெவ்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. நரேந்திர மோடி நாட்டின் அடுத்த பிரதமராவார் என்பது கருத்து கணிப்புகள் மூலம் உறுதியாகியுள்ள நிலையில் இந்திய பங்குச் சந்தைகளிலும் மோடி அலை வீச துவங்கியுள்ளது. இதனால் தொடர்ச்சியாக 3வது நாளாக மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் கொடிகட்டி பறந்தது. மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,700 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. செவ்வாயன்று காலை 23,729 புள்ளிகளாக சென்செக்ஸ் வர்த்தகம் துவங்கியது. நண்பகலில் 24,068 புள்ளிகளாக உயர்ந்தது. இந்திய பங்குச்சந்தை வரலாற்றில் சென்செக்ஸின் மதிப்பு 24,000 புள்ளிகள் என்ற அளவை கடப்பது இதுவே முதல் முறை. இந்திய எண்ணெய் இயற்கை எரிவாயு கழகம், பெல், L&T, தேசிய அனல் மின் கழகம், டாடா மோட்டார்ஸ் ஆகியவற்றின் பங்குகளின் மதிப்பு நல்ல உயர்வை கண்டன. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டியின் மதிப்பும் செவ்வாயன்று 160 புள்ளிகள் உயர்ந்து 7,150 புள்ளிகள் என்ற அளவை தொட்டது. மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகள் தொடர்ச்சியாக 3வது நாளாக மிக உயர்ந்த அளவை தொட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் சற்றே அதிகரித்து காணப்பட்டது. திங்களன்று டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 60 ரூபாய் 5 காசுகளாக இருந்தது. செவ்வாயன்று ரூபாயின் மதிப்பு சற்றே அதிகரித்து டாலருக்கு நிகராக 59 ரூபாய் 66 காசுகளாக இருந்தது.